எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த தீபாவளி வேளையில் உங்களை ஒரு முறை கூட சந்திப்பது நான் மேன்மை பாராட்டுகிறேன். என்றால் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனை நாம் ஆராதிக்கிற தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர். சிங்காசனத்தில் வீட்டிற்கும் தேவனை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். ஏசியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் வாசித்தோமானால், உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கு கண்டேன். அவர் வஸ்திர தொங்கலால் தேவனுடைய ஆலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவர் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களால் மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒரு நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இந்த கண்பான தெய்வ பிள்ளையே, ஏசியா தீர்க்க தரிசனமாய் உரைத்த போதும் கூட இந்த தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறான். நம்முடைய ஆண்டவர் உயரமான சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர், மகிமை பொருந்தின தேவன், 10,000 பேர் சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு இந்த காலைவெளியில் நீ தேவனை எப்படி காண்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை அமர்ந்திருக்கிற தேவனை பார்த்து நீ அறிந்திருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை அறிந்து தேவனை துதிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டா? அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவரை போல் ஒரு தேவன் ஒருவரே இல்லை. 1000 சேருமீன்களும் கேருமீன்களுமாய் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் தம்முடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இவ்வளவு நாள் தீர்க்கதரிசனம் வைத்துக் கொண்டிருந்த தீர்க்கதரிசியாக ஏசியாவின் வாழ்க்கை அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே, இன்றைக்கு என் கண்கள் உம்மை முகமுகமாய் கண்டது. தேவனுடைய பிள்ளை எவன் ஒருவன் கர்த்தரை முகமுகமாய் காண்கிறானோ, எவன் தேவனுடைய மகிமையை குறித்து சிந்தித்து தேவனுடைய ஆவியானவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறாரோ, அவன் இந்த உலகத்திலே கர்த்தரை எப்பொழுதுமே உயர்ந்த ஸ்தானத்தில் காண்பான். அவர் அதிபதியாக அல்ல, ஆட்சி செய்கிறார் அல்ல, நம்ம நேசிக்கிற தெய்வனாக இருக்கிறார். அவருக்கு சகல அதிகாரம் இருந்தாலும் கூட அவர் நம்மை நேசித்தபடியினாலே அவர் பூமியிலே இறங்கி வந்து நம்மை நடத்துகிறார். அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த அதிகாலை வேளையில் உனக்கு ஒரு தெளிவான எண்ணம் இருக்குமானால், நீ தேவனை காணக்கூடிய கண்களை கர்த்தனுக்கு தர வேண்டும் என்று நீ ஜெபிக்கும் பொழுது உனக்கு ஒரு தெளிவான தரிசனத்தை கர்த்தர் தருவார். ஏசியா தீர்க்கதரிசி கண்ட தரிசனம் அவனுடைய உள்ளத்தை உருக்கி எடுத்தது. கர்த்தாவே, நீ எவ்வளவு மகிமை பொருந்தின தேவன் ஐயா! ஆண்டவரே, வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் உயரமான சிங்காசனத்தை அமர்ந்திருக்கிறதை நான் கண்டேன் என்று சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறதான காரியம் அவன் மனப்பூர்வமான ஒரு அறிக்கை. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய மகிமையான சுத்திகரிப்பு எனக்கு இருந்தது என்று. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவனுடைய சுத்தத்தை நீ அறிந்து கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனத்தை தருகிறார். இந்த காலவெளியிலே அந்த தரிசனத்தோடு நீ ஜீவிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், கர்த்தாவே, நீர் மகிமை பொருந்தின தேவன், அவருடைய மாட்சிமைக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது, அவருடைய வல்லமைக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் மரணத்தையும் ஜெயித்தெடுத்த தேவனாக இருக்கிறவர். அல்லேலூயா! மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் ஒரு திறவுகோல் கர்த்தருடைய கையிலே உண்டு. ஆகவே தான் நாம் பார்க்கும்போது நம்முடைய தேவனை அறிந்திருக்கிற அறிவு இருக்க வேண்டும். கர்த்தாவே, நீர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வாசம் பண்ணுகிறவர், என்னை தேடி வந்து என்னை ரட்சித்து என்னுடைய சொந்த தகப்பனாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஏனென்றால் அவன் உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே ஜீவிக்கிறது. அவருடைய வல்லமையினாலே நாம் இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். சகலத்தையும் செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் மகிமையின் தேவன் ஆகிய கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக நீர் ஆண்டவரே உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வாசம் பண்ணுகிறவர். அப்படிப்பட்ட மகிமை புரிந்தின தேவன் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே அசைவாடி எங்கள் உள்ளத்திலே நீர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவை, நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு தெளிவான தரிசனத்தோடு இந்த உலகத்தில் ஜீவிக்கு உதவி செய்யும் சுவாமி. தரிசனமில்லாத சபைகள், தரிசனமில்லாத மனிதன், தரிசனமில்லாத கர்த்தாவை காரியம் எல்லாம் சீர்கட்டு போய் விடுகிறதையா. எங்களுக்கு ஒரு தரிசனத்தை தந்து நீர் மகிமைப்படுத்தி எங்களை பாதுகாத்து நடத்துங்க. கர்த்தாவே, எங்களுக்கு ஒரு தரிசனமான வாழ்க்கை தந்து மகிமைப்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.